சாரி ஒரு இன்ட்ரப்ஷன் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நான் இது ஃபஸ்ட்லேருந்து இந்த மறுபடியும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி நான் மேரீடு. ஸோ லவ் மேரேஜு. அவங்க வந்து முஸ்லீமு. 5 years நாங்கள் லவ் பண்ணி தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். நாங்கள் ஸோ 13 years கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 2 குட்டீஸ் இருக்காங்க. பொண்ணு 6th படிக்கிறா, பையன் வந்து UKG படிக்கிறாங்க. ஸோ ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட்டில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். வித்தவுட் தெம் கண்டிப்பாக அது பாசிபிலிட்டியே இல்லை. நான் சொன்ன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வர்றது வந்து சிலதெல்லாம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி வருங்க கமெண்ட்ஸு. வாய்ஸ் காணுமா? என்னாச்சு? ஷபோ, கேக்குதா நான் பேசுறது? நான் பேசுறது கேக்குதா? ஏன்னா சில பேர் கேட்கலன்னு போட்டிருக்கீங்க. கேக்குதா? ஓகே ஓகே ஓகே, எனக்கு கேக்குதா அப்படின்றது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ? சரி, ஓகே. சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோசமாக வர்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. கஷ்டமாக இருக்குது இந்த சென்ஸ் வந்து. ஓகே, மேபி நான் வந்து இன்ஸ்டாக்கு வந்து புதுசாக இருக்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் பழகிறதுக்கு இட் மே டேக் சம் டைம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ தான் இது 3rd month. சில பேருக்கு ரீல்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ஏன்டா அப்படி பண்ணியிருக்கீங்கன்னு தோணும். இப்போ வந்து நமக்கே அப்படி தாண்டா அனுப்புகிறாங்கன்றது எனக்கு வந்து அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அதுவும் இப்போது உங்களை இப்படி பண்ணணும், உங்களை செய்யணும், இப்படிலாம் போடுறாங்க பாருங்கள். அது கூட பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணாது. ஓகே, ஏதோ நம்ம ஆசையில் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சில பேர் வந்து இந்த டேஷ்யா அப்படின்னு போடுறாங்க பாருங்கள், அதுதான் வந்து ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரி, எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்கவுங்க ஒரு எல்லாருக்குமே அவங்கவுங்க ஒன்று ஒரு கடமை இருக்குல்ல. இப்போ நானும் வந்து பீயிங் எ மதர், நானும் ஒரு ஆஃபீஸ் கோயர். மார்னிங் எழுந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டு நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் எல்லாத்தையும் குக் பண்ணணும், திரும்பவும் லஞ்ச் பாக்ஸஸ் ரெடி பண்ணணும், ஆஃபீஸ் போகணும், திரும்பவும் வரணும், வந்து நைட்டு டின்னர் பண்ணணும். இது நடுவில் ரீல்ஸு ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் நம்ம. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து அவ்வளோ எப்படி வாய் கூசாமல் வந்து கேட்குறாங்க அப்படின்றது வந்து தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அன்ஃபாலோஸ் ஒரு ஆங்கிளில் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஹிப் காமிச்சு ஒரு பண்ணோம் அப்படின்ன உடனே ஓ இந்த பொண்ணு இப்படி தானா அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்க்கு வந்து நம்மளை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அது வந்து ஒரு மாதிரி இருக்குது. சரி, எல்லா ஜானர்ஸும் நம்ம எல்லா டைப்ஸும் பண்ணணுன்றது தான் நமக்கு வந்து யோசிக்கணும். நான் வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அழுதா மாதிரி ஒரு ரீல் போட்டிருந்தேன். அடுத்தது வந்து சிரிச்சா மாதிரியும் ஒரு ரீல் போட்டிருந்தேன். ஸோ எல்லா கண்டென்ட்டும் நம்ம பண்ணணுன்றது தான் எல்லா ரீல்ஸ் கிரியேட்டரும் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம். அதுக்காக உடனே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு போர்ட்ரே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மாதிரி டிஸ்லைக் தான் நான் பண்ணுறேனே நான். அதுவும் அந்த வார்த்தைலாம் கேட்கும் போதே வந்து இப்போ எப்படி ஆகிடுது, ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டால் தான் நம்ம வந்து ஒரு ரீல்ஸே பண்ணுறோம். அப்படி ரீல்ஸ் பண்ணும் போது இப்படி பேட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்னும் போது என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ நம்ம பண்ண விட்டதுனால தானே இவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அப்போ லைக் வந்து இட் இஸ் பிகமிங் ஒரு அப்டக்கல் மாதிரி ஆகிடுது, ஒரு ஹிண்ட்ரன்ஸ், என்ன சொல்கிறது, ஒரு தடையாக வந்து மாறுதுன்னும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நான் ஒரு MSc மைக்ரோபயாலஜி, ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ QA மேனேஜர். நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேயும் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன ஒரு ரோல் தான். அங்கே வீட்டுக்கு வந்தாலும் அந்த மதர்ன்ற ரோலை நான் பண்ண தான் செய்யணும். இப்படிலாம் இருக்கும் போது அது என்னுடைய ப்ரொஃபஷன், இது என்னுடைய பேஷன். ஸோ அதில் வந்து நான் கிளியராக இருக்கேன். அப்போது இந்த மாதிரி ஒரு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஐ நோ இது வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம். இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் வந்து இந்த பர்ஃபெக்ஷன்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு ரெக்வெஸ்ட்டாக வந்து ஐம் ஜஸ்ட் கீப்பிங் இட் அஸ் எ ரெக்வெஸ்ட்.
அப்புறம் என் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கேன். என் ஏஜ் வந்து 36பா. என் ஏஜ் வந்து 36. அது ஏஜில் மட்டும் தான் நான் 36. பட் ஆனால் நான் ரியலாலாம் 36லாம் இல்லை. எனக்கே வந்து ஐயோ நமக்கு ஏஜ் ஆகிட்டே போதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. நான் எப்பவுமே நம்ம கேரக்டர் தாங்க. நம்ம மனசு ரீதியாக பார்த்தீங்கன்னா நான் 36லாம் இல்லைங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் ராட்டினம் வந்ததுன்னா அந்த குதிரையில் போய் உக்காடுற ஆள் நான்லாம். அதனால் வந்து எப்படி சொல்கிறது, எப்போ ஸ்கூலில் எப்படி இருந்தேனோ அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து நான் அதே போல் தான் இருக்கேன். அதே போல் எல்லாருமே இருங்க, ஜாலியாக தான் இருக்கும். நான் வந்து லைக் இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க சொசைட்டிக்காக அந்த மாதிரிலாம் நான் வந்து யோசிக்கிற பொண்ணு இல்லை. நமக்கு பிடிச்சிருக்கா நாம் அதை வந்து பண்ணணும். அது ஒன்று தான் நான் வந்து யோசிப்பேன் நான். தென் வாட், அதுக்கப்புறம் சாரியில் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சாரீ தான் நான் வந்து கட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வந்து என்னுடைய ஸ்டெச் மார்க் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டெச் மார்க்குன்றது வந்து ஒரு அம்மா ஒரு மதருன்றத ஒரு இண்டிகேட் பண்ணுறது தான் ஸ்டெச் மார்க்கே. ஸோ அதுக்கு நான் வந்து ஆயின்மெண்ட் போட்டு அதை வந்து கிளியர் பண்ணோன்னெலாம் ஐ டோன்ட் லைக். அதெல்லாம் நான் விருப்பப்படல நான். ஸோ அதனால் வந்து ஒரு மதர்லாம் அது இருக்க தாங்க செய்யும். 2 குழந்தைய பெற்றிருக்கேன் அப்படின்ற போது வந்து அது ஒரு சந்தோஷம். அது அவ்வளோதான். அது ஸ்டெச் மார்க்குன்றது அதை நம்மளும் பார்த்து ரசிச்சுக்கணுமே தவிர்த்து அதுக்கெலாம் ஒரு ஆப்ஷன்லாம் வந்து சொல்லக்கூடாது. அடுத்தது நான் வந்து இப்போது ரீசெண்டாக தாங்க நான் வெயிட் போட்டேன். ஆக்சுவலாக ஒரு 1 இயர் தான் நான் ரொம்ப வெயிட் போட்டது. இந்த ஒரு 1 இயர் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் இல்லை. டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ் நான் கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணிட்டேன். சேம் டைம் நம்ம வேறு இந்த பிரியாணி லவர் வேறு. பிரியாணி இந்த ப்ரெட் அல்வாலாம் பார்த்தா ரொம்ப மேய்வேன். பட் ஓகே, சில பேர் வந்து என் தொப்பை நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து தொப்பையை குறைங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் சூன் ஐ வில் பி பேக். ஏன்னா வெயிட்டு குறைக்கிறதுன்றது வந்து நிஜமாலே அது கொஞ்சம் டைம் டேக்கிங்கு, இந்த டிசிப்ளினு டெடிக்கேஷன் இதெல்லாம் கொஞ்சம் வேணுங்க. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மெட்டர்னிட்டி லீவில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரெக்னென்சிலையும் வெயிட் கெயின் ஆனது அப்படியே மெட்டர்னிட்டி லீவில் வந்து நான் கம்மியாக தான் ஆனேன் நான். இப்போ மறுபடியும் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸில் பாருங்கள் கொஞ்சம் வெயிட்டை வந்து கம்மி பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் எந்த ஊர் அப்படின்னா வந்து நான் ஸ்ரீபெரும்புதூருங்க. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் சொன்னால் சில பேருக்கு வந்து தெரியாமல் போகலாம். அந்த ஒரே விஷயத்துக்காக தான் சில டைம் ஸ்ரீபெரும்புதூர் சொல்லுவேன், சில டைம் வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு, அதனால் காஞ்சிபுரம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி we are going to step into 14th year. ஸோ ஆல்ரெடி 5 years லவ் பண்ணி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணதே நாங்கள். அதனால் அந்த இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவும் பிரச்சனை இது வரைக்கும் இல்லாமல் தான் போகுது. இனிமேல் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் சொல்லணும்? வேறு எனக்கு தெரிஞ்சு என் ஊர் சொல்லிட்டேன், என் ஏஜ் சொல்லிட்டேன், என் ஃபேமிலி பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொந்த ஊரே எனக்கு ஸ்ரீபெரும்புதூர் தாங்க. அப்பா வந்து இங்கே தான் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இங்கே தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் நான். என்னென்னா இந்த ஒருத்தவங்க ரீல்ஸ் வச்சு அவங்களுடைய கேரக்டரை வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணாதீங்க. அது ஒன்று மட்டும்தான் நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வந்து ஒரு வேறு ஒரு இதுக்கு நம்மளை தூக்கி வச்சிடுறாங்க. அது என்ன, அதில் ஒரு ஜாலியும் ஒரு ஃபன் ஃபீலிங்காக இருக்குல்ல, அதுக்காக தான் ரீல்ஸ் பண்ணுறதே தவிர்த்து அதையும் கேரக்டரையும் வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கக்கூடாது. எனக்கு இதில் வந்து சில பேர் எனக்கு தம்பிங்க கிடச்சிருக்காங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸு, என்ன சொல்கிறது, ரொம்ப
நிறைய பேர் கவிதைகள்லாம் வேற எனக்கு சொல்வீங்க. அப்புறம் கருவாச்சின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக நான் ஃபேஸ்புக்கில் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதில் தான் நான் ரீல்ஸு நான் வந்து அப்படி போட்டேன். அப்புறம் வந்து தான் நான் இன்ஸ்டா இந்த ஒரு 2 மந்த்ஸ் வந்து ஆகுது. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இன்ஸ்டா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ அந்த எஃபியில் தான் ஒருத்தர் வந்து எனக்கு கருவாச்சின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இது நல்லா இருக்கே கருவாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிது. ஸோ அதனால் இன்ஸ்டாவோட ஐடி அப்படியே கருவாச்சி மூவின்னு சொல்லிட்டு வச்சேன். அதுவும் பீப்புள் என்ன வந்து கருவாச்சி கருப்பி கருப்பா அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேர் வச்சு கூப்பிடும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கேட்கும் போதே நான் கருப்பு தான் அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்லி கூப்பிடும்போது வந்து புவனேஸ்வரி, என் ஃபுல் நேம் வந்து புவனேஸ்வரி. என் ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோவியல் பூவின்னு தான் வச்சுருப்பேன். ஜோவியல் புவி அப்படின்னா ஜோவியெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. அதனால் என் ஐடி வந்து ஜோவியல் புவின்னு இருக்கும். புவி ஷார்ட்டாக நிறைய பேர் புவி, புவனா, புகு இந்த 3 நேமில் தான் என்னை வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து கருவாச்சி அப்படின்னு கூப்பிடுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய். கொஞ்சம் லாங்கில் நின்று பேசுங்க, சாரி ஃபுல் வியூ பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க சாரி. சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நான் வந்து நிறைய பேசுவேன், விட்டால் ரொம்ப நேரம் பேசுவேன். அந்த மாதிரி ஆள் தான் நான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே கொஞ்சம் நிறைய ஸ்பீச்சஸ்லாம் வந்து நிறைய பேசுவேன் நான். ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேசுவேன் நான். ஸோ அதுக்கப்புறமேட்டும் வந்து பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான்லாம் பேச ஆரம்பித்தேன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டேன். அந்த மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் நான். நிறைய கவிதைலாம் வருதுன்னு நினைக்கிறேன். நிறைய ரெக்வஸ்ட்லாம் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஐ திங்க் என்னுடைய லைஃப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா, பார்த்துட்டீங்களா? பயங்கர காற்று வேறீங்க. ஓகே, பாய் 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 பாய், டேக் கேர்.